ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான திருவாதிரை ஸ்பெஷல் 7 கறி காய்கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான 7 கறி காய்கூட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. காய்கூட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பை வேக வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எந்த கப்பில் துவரம்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நல்லா மையா வெந்து வந்துடும் பருப்பு வெந்து வரக்குள்ள ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கலாம். காய்கூட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 5 காய் எடுத்திருக்கேன். 5, 7, 9 ஒத்தப்படையில காய் வந்து சேர்த்து செய்யணுங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்கான்னு நாட்டு காய்கறிகள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நாட்டுக்காய் தான் சேர்க்கணும், அப்பதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கூட்டுக்கு மசால் வறுத்து அரைக்கணுங்க. அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே காரத்துக்கு ஏத்த மாதிரி 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். நம்ம மிளகா பொடி சேர்க்க போறது இல்ல, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமா மாறி வறுபட்டு வரணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி விதை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாங்க. தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவோட ஈரத்தன்மையும் மாறி நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டிருக்கு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். காய் கூட்டுக்கு ஃபர்ஸ்ட் காய வேக வச்சுக்கலாங்க. பருப்போடவே சேர்த்து காய வேக வச்சோம்னா ரொம்ப மை மாதிரி ஆயிடும். அதனால தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். காய் வெந்து வரக்குள்ள நம்ம பருப்பும் பாத்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. நல்லா மையா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா நைஸா வெந்திருக்குங்க, அதனால மத்து வச்சு நான் கடைஞ்சு விடல. பருப்பா இருந்தா நீங்க லைட்டா கடைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப நம்ம காயும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காய் ஒரு 1/2 வேக்காடுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்ப பாருங்க, காய் நல்லா முழுமையா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்ப இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இதோடவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்திருக்கோம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம மாங்காவும் சேர்த்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம புளி தண்ணி எல்லாம் பச்சை வாசம் போகணும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜாரை அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது, நம்ம சாம்பார் மாதிரி தண்ணியா இருக்க கூடாது. கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தாதான் நம்ம காய் கூட்டு நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடறேன். இப்ப பாருங்க, நம்மளோட 7 கறி காய் கூட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். காய்கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம தாளிப்பை 7 கறி கூட்டோடவே சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான 7 கறி காய்கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த போகி பண்டிகைக்கு இதே போலவே நீங்களும் கண்டிப்பா இந்த 7 கறி காய்கூட்டை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் கடைசியா 1 கொத்து கருவேப்பிலை பச்சையா சேர்த்திருக்கேன். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.